நவராத்திரி அன்னைக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலை 6:30லேருந்து 9 வரைக்கும் பூஜை பண்ணக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பெண்கள் அணிய வேண்டிய வண்ண ஆடைகள், அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு எடுக்கும்போது பட்டு ஆடைகள் சிறப்பு தரும். அதற்கு நிகரான தரக்கூடிய ஆடை அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா கதிர் ஆடைகள், இந்த காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர் ஆடைகள், இந்த 2 ஆடைகளை பயன்படுத்தும் போது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ இந்த 9 நாட்களில் எந்தெந்த நாளுக்கு எந்தெந்த வண்ணங்கள் அணிகிறது வந்து மிக மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் குடும்ப ஒற்றுமையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் நாள், நவராத்திரியுடைய முதல் நாள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை அணிகிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மஞ்சள் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது நாள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெண்பட்டு இல்லைன்னா வெண்மையான காட்டன் சாரீஸ் அணிகிறது வந்து சிறப்பை ஏற்படுத்தும், மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. 3வது நாள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா அடர்ந்த நிறங்கள், அதாவது ப்ரௌன், டார்க் ப்ரௌன், டார்க் மெரூனு அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணங்கள். இந்த வண்ணங்கள் இருக்கும்போது மூதாதையருடைய கர்மாக்கள் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். 4வது நாள் சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா பிரகாசமான வண்ணங்கள், ஆரஞ்சு நிற வண்ணங்களில் அணிகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு அதிகாரமும் சரி, பதவியும் சரி, சொத்து சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 5வது நாள் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா சாம்பல் நிற வண்ணங்களும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிற வண்ணங்களும் ஆடைகள் அணியலாம். இதன் மூலயமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நீண்ட நாள் மனக்குமுறல், ஒரு விஷயத்தை வந்து கேட்டுட்டு அதனால் மனஸ்தாபமாகி இன்ன வரைக்கும் அந்த சிந்தனைகள் வந்து டிஸ்டர்பன்ஸை தருது. அதே போல் வந்து உங்களுடைய எண்ணங்கள், இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, உங்களுடைய எண்ணங்கள் வெளிக்காட்டணும் அப்படின்ற போது இந்த நாள் இந்த ஆடைகள் அணியும் போது சிறப்பான விஷயங்கள், உங்களோட திறமைகள் வெளிக்கொண்டு வந்து கொடுக்கும். 6வது நாள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா சிவப்பு வண்ண ஆடைகள். இந்த சிவப்பு வண்ண ஆடைகள் அணிவிக்கும் போது பார்த்திங்கனாக்கா அங்காளி பங்காளி சொந்தங்களோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் குலதெய்வத்துடைய அருள் நிறைந்த நாளாகவும் அமைச்சு கொடுக்க போதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பச்சை வண்ணம், வளர்ச்சி, மகிழ்ச்சி, அதே நேரத்தில் வந்து ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். 8வது நாள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெந்தய நிறம், அதாவது மெரூனும் மஞ்சளும் கலந்தால் கிடைக்கக்கூடிய வெந்தய நிற சேரை. இந்த வண்ணத்தை அணிவிக்கும் போது, அதாவது ஃபினான்ஷியலாக நான் ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டேன், நான் ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்துட்டேன், அது எனக்கு திரும்ப வரலை, அந்த மனஸ்தாபத்தில், இல்லை எனக்கு வந்து பண வருவாய்களில் தடைகள் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த நாள் இந்த ஆடை அணிவிச்சு அந்த நவராத்திரியை வழிபாடு செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். 9வது நாள், இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஊதா நிற வண்ணங்கள், இதை அணிவிக்கும் போது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும், வீட்டில் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட கலத்தர தோஷமாக இருக்கட்டும், இல்லைன்னா திருமண தாமத தடை தோஷமாக இருக்கட்டும், இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணி இந்த வண்ண ஆடைகள் அணிவிக்கும் போது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா 10வது நாள் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஸ்கை ப்ளூ, நீல வண்ணம், அதாவது வானத்தினுடைய நிறம் சொல்லுவாங்க. இது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டர்க்வாய்ஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதீத மகிழ்ச்சி, இந்த 9 நாளும் நீங்கள் வழிபட்டதோட பூரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. எப்படி ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக பூரண அனுபூதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைவை கொடுப்பாங்க. இந்த 9 நாள் நீங்கள் வழிபட்டதோட நிறைவு இந்த 10வது நாள் இந்த நீலவண்ண ஆடை அணிவித்து தசமின்னு சொல்லக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்யும் போது சிறப்புகளும், அதாவது குடும்பத்துக்கு என்ன தேவை அதை நிறைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்ணங்கள், அதாவது வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், அதாவது எல்லா நவராத்திரிக்கும் இந்த 9 கலர் 10 கலர் வண்ணங்களே அணிவிக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிழமையில் வரும், ஒவ்வொரு திதியில் வரும், ஒவ்வொரு கரண யோகத்தில் வரும். இந்த பஞ்ச யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் வரக்கூடிய 10 நாட்கள் பஞ்சபூத தத்துவ யோகத்தின்படி இந்த வண்ணங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கும். ஸோ இந்த வண்ணங்களை அணிவிங்க. இந்த வண்ணங்களை அணிவித்து உங்களுக்கு எப்பேற்பட்ட மகிழ்ச்சிகள் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.